வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, ரோமன் செத் பங்க் இவங்கக்குள்ள நடக்கப்போற இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல யாரு வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி இப்ப ஒரு பெட்டிங் ஆட்ஸ் வெளிய வந்திருக்கு. இத பத்தி பார்க்கலாம். அதுவும் இல்லாம AEWல இருந்து WWE ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு. அது இல்லாம மல்டி இயர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம WWEவோட சூப்பர் ஸ்டார் 2 பேர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள உங்கள்ட்ட நான் கேட்க வேண்டியது இருக்கு. அத நான் கேட்கிறேன். அதாவது என்னதான் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கட்டும், இல்ல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் நடக்குது அப்புட்ன்னா, அத அடுத்த நிமிஷமே 1 மணி நேரத்திலயோ, இல்ல 1/2 மணி நேரத்திலயோ அந்த வீடியோ நான் உங்க கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்தா போனா, அதுக்கான வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமா போகுது. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப மதியானம் ஒரு வீடியோ போட்டேன். இப்ப வீடியோ போட்டு 4 மணி நேரம் ஆச்சு. அந்த வீடியோவுக்கு மேக்ஸிமம் ஒரு 27 வியூஸ் தான் வந்திருக்கு. ஆனா, அந்த வீடியோக்குள்ள எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும், நீங்க இந்த வீடியோ பார்க்கவும் மாட்றேங்கிறீங்க. அது மாரி அதுக்கான வியூஸையும் நீங்க குடுக்க மாட்றீங்க. ஆனா, எதுவுமே இல்லாத ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த சேனல்ல கரெக்ட்டான அந்த விஷயமும் அதில சொல்ல மாட்றாங்க. அது இல்லாம அந்த வீடியோல தம்ப்நெயில் ஒழுங்கா சரியில்ல. ஆனாலும் அந்த வீடியோவ போய் நீங்க தேடி தேடி பார்க்குறீங்க. ஆனா நம்ம வீடியோ போடுறேன் அப்பன்னா, நான் வீடியோ போடுறேன்னா, அந்த வீடியோல ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான வியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போகுது. ஆனா இதெல்லாம் நான் என்னோட டைம வேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்காக நான் வீடியோ ரெடி பண்ணி, எல்லா விஷயத்தையும் நான் கெதர் பண்ணி தான் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் இந்த ரெஸ்லிங் சேனலையே நான் விட்டுட்டு போயிரலாமோ அப்படிங்கிற மாரி ஒரு நிலைமையில இருக்கேன். ஏன்னா, வியூஸ் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா வரவே மாட்டேங்குது. அதனால இந்த சேனல இப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி நான் இருக்கேன். ஏன்னா, ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, எனக்கும் ஒர்க் இருக்கு. அது மாரி ஃபேமிலி பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஆனாலும் அத தாண்டி தான் நான் என்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒத்தி வச்சுட்டு தான் உங்களுக்கு முக்கியம். அதாவது நீங்க எனக்காக சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்டான உங்களுக்கு பண்றேன் அப்படின்னா, அத நீங்க எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நீங்க மேபி குடுக்க மாட்றீங்க. அதனால மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால மேபி இந்த சேனல கூட விட்டுட்டு போறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன். அதனால எனக்கான வியூஸ் அப்படிங்கிறது சுத்தமா வரல. நான் பாடுபடுறேன் அப்படின்னா, அதுக்கான பலன் எனக்கு சுத்தமா கிடைக்கல. அதனால கண்டிப்பா இந்த சேனல விட்டுட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாரும் கேட்காதீங்க நண்பா. எதுக்கான சேனல் போடல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த சேனல விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம வேணா விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நீங்க எல்லாருமே என்ட்ட WhatsAppல மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. அதாவது ப்ரோ WWE ஷோஸ் எப்படி ப்ரோ பார்க்கறது? எப்படி ப்ரோ பார்க்கறது? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கான விளக்கத்த நான் சொல்றேன். அதாவது இந்த வீடியோல நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா என்னோட சேனல ஒட்டுமொத்தமா பூட்டு போட்டு மூடிருவாங்க. அதனால எனக்கான சேனல் அதாவது என்னோட சேனல் இருக்குன்னா, அதுக்கு WhatsApp குரூப் நான் வச்சிருக்கேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல அந்த WhatsApp குரூப்போட லிங்க்க நான் கீழ தரேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்புட்ன்னா, அதுல அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்புட்ன்னா, பர்சனலா உங்களுக்கு நான் எப்படி WWE ஷோஸ் எல்லாமே நான் பார்க்குறது அதான் ரா, ஸ்மாக்டவுன், NXT அது இல்லாம இப்ப நடக்கப்போற ரெசல்மனியா எல்லா ஷோவுமே எப்படி கிளீனா, தெளிவா அந்த பார்க்கறது அப்படிங்கிறத அத நான் சொல்றேன். அதுல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா நானே சொல்றேன். என்னோட WhatsApp குரூப்போட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுல அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்புட்ன்னா, ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா, அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நீங்க WWE ஷோஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்கையும் அந்த இதையும் நான் சொல்லிர்றேன். சரிங்களா? இப்ப ரால அதாவது நம்முடைய ரெசல்மனியா 41ல மெயின் ஈவென்ட்டா ரோமன் டைன்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ் வெர்சஸ் ரோமன் டைன்ஸுக்கான இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் இப்ப அதிகமா போகுது அப்புட்ன்னா, இந்த வீடியோ அதாவது இந்த ரோமன், செத், பங்க வச்சு நான் எப்படி எக்கச்சக்க வீடியோ போட்டேன் நானு. ஆனாலும் திரும்பி இவங்க 3 பேத்த பத்தி தான் அப்டேட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இந்த ரெசல்மனியா 41லயே இருக்கிறதுலயே ஒரு ஹையஸ்ட் ஒரு மேட்சா எது இருக்கு அப்புட்ன்னா, இவங்களோட மேட்ச் தான். அதனால இப்போ பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு ஃபேவரா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, முழுக்க முழுக்க CM பங்க் தான். இது எதனால சொல்றேன் அப்புட்ன்னா, CM பங்க் ரெசல்மனியா 40ல 41ல மெயின் ஈவென்ட் பண்றாரு. அதனால மேபி நம்முடைய CM பங்க் தான் ரெசல்மனியா 41ல வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற மாரி ஒரு பெட்டிங் ஆட்ஸ் போகுது. அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய CM பங்க் நம்முடைய பால் ஹெமன்ட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருக்காரு. மேபி இந்த ரெசல்மனியா 41ல நான் மெயின் ஈவென்ட் பண்றேன் அப்புட்ன்னா, நான் இந்த ரெசல்மனியா 41ல நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபேவரையும் கேட்பாரு. அப்படிங்கவும் சொல்லப்படுது. அது இல்லாம இந்த மேட்ச்ல நான் இருக்கேன் அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃபேவர கூட நம்முடைய சிஎம் பங்க் நம்முடைய பார்லிமெண்ட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாரி, எங்க சுத்தி வந்தாலும் சரி, இதுல அதிகமா பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு ஃபேவரா போயிட்டு இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்க்குக்கு தான் இந்த மேட்ச்ல வெற்றி பெறுவார்ன்னு சொல்லப்படுது. அது இல்லாம
இந்த ரெசல்மேனியா 41 வந்து கண்டிப்பாக சிஎம் பங்க் கூட வந்து நம்முடைய பால் ஹெமன் ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு நம்பிக்கை துரோகத்தை ரெசல்மேனியா 41 பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரோமனும் சரி பங்க்கும் சரி 2 பேருமே நம்முடைய பால் ஹெமனோட ஒரு செல்ல பிள்ளைகள் தான். ஒரு பக்கம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கிற அந்த விசுவாசம் முக்கியமா, இல்லை பால் ஹேமன் வந்து நம்முடைய சிஎம் பங்க் கூட இருந்த அந்த பாசம் முக்கியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதாவது பாசம் முக்கியமா இல்லை விசுவாசம் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி 2 விஷயமா இருக்குது. இதில் வந்து நம்முடைய பால் ஹேமன் சூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் பாசத்தை தான் நம்முடைய பால் ஹேமன் வந்து சூஸ் பண்ண போகிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பால் ஹேமனும் சரி நம்முடைய பங்க்கும் சரி எப்பேற்பட்ட ஒரு பார்ட்னராக இருந்தாங்க. நம்முடைய பங்குக்கு வந்து நம்முடைய பால் ஹேமன் வந்து எப்பேற்பட்ட மேனேஜர் ரோல் பண்ணார், இவங்களோட ஸ்டோரி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ ரெசல்மேனியா 41 ட்ரிபிள் தட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் வந்து சிஎம் பங்க் தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இதை பற்றி நான் உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட்டாக இந்தியாவுக்கு வந்து WWE சூப்பர் ஸ்டாரான லியூ மார்கனும் நம்மளுடைய டட்டி டாமான டாமினிக் மிஸ்டீரியோவும் 2 பேருமே இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் மும்பைக்கு வந்திருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் முழுக்க நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து WWE ஷோஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் தானே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால நெட்ஃப்ளிக்ஸை வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இப்போ நம்முடைய WWE சூப்பர் ஸ்டாரான லியூ மார்கனும் சரி நம்மளுடைய டட்டி டாமும் சரி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் மும்பைக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. ஏன்னா வேறு இந்தியாவில் வந்து மும்பை அப்படிங்கிறது மட்டும்தான் மையமாக இருக்குமோ என்னன்னு தெரியல. ஏன்னா வேறு பிளேஸ் எதுவுமே இந்தியாவில் கிடையாதா என்னன்னு தெரியல. ஏன்னா WWE வர்றாங்க அப்படின்னு கேட்டால் முழுக்க அந்த மும்பைக்கு மட்டும் தான் வராங்க. இதை விட்டுட்டு வேறு பக்கம் வரலாம், வேறு கண்ட்ரிகள் நிறையா இருக்குது. ஆனாலும் WWE வந்து இந்தியாவில் வந்து மும்பை மட்டும்தான் ஒரு பிரபலமான இடம். அதனால் அந்த ஷோஸ் எல்லாம் பண்ணாலும் சரி அந்த மும்பையில் தான் அதிகமாக ரீச் ஆகுமா அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் நம்மளுடைய WWE வந்து இந்தியா அப்படின்னாவே ஹிந்தி பேசுகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்களாக்கு. ஏன்னா ஹிந்தி பேசுகிறவங்கள விட இந்தியாவில் வந்து தமிழ் பேசுகிறவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய WWE புரிஞ்சுக்க மாட்றாங்க. அது இல்லாமல் இந்த நெட்ஃப்ளிக்ஸோட அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக பல யூடியூபர்ஸ் கூட வந்து நம்முடைய லியூ மார்கனாக இருக்கட்டும், நம்மளுடைய டட்டி டாமாக இருக்கட்டும் 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன் அதுக்காக அதாவது இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் இவங்க 2 பேருமே அதாவது WWE ஒரு ஸ்கிரிப்டுக்காக தான் 2 பேரும் அப்போல்லாம் இருக்கேன் லவ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இது போகுது, ரொமான்டிக் போகுது அப்படின்னு கேட்டால் அதை தாண்டியும் நம்மளுடைய WWE வந்து இன்னமும் அது பர்சனல் லைஃப்லேயும் சரி இவங்க 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி, ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இன்னமும் நம்முடைய WWE அதாவது ஸ்கிரிப்டை தாண்டி ரியல் லைஃப்லேயும் சரி இவங்க 2 பேர்த்தையும் ஃபேன்ஸ் வந்து வேறு மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறதுலாம். ஏன்னா 2 பேருமே சரி லவர்ஸ் மாதிரியே தான் 2 பேர் இருக்காங்க. ஆனாலும் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்து நம்முடைய லியூ மார்கனோட 5 வயசுக்கு ரொம்ப சின்ன பையன் தான். அதனால் லவ் அப்படிங்கிறது இதில் இருக்காது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதனால் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். WWE முன்னாள் ரெஸ்லரான த ரூசோ வந்து WWE திரும்பி ரிட்டன் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போயிட்டுருக்கு. இது வந்து அப்டேட்டு கிடையாது, 100% உறுதி. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரூசோ வந்து WWE ரிலீஸ் செய்யப்பட்டு AEWல போய் மிரு அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் தான் ரெஸ்ல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ AEWக்கும் ரூசோவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இப்போ திரும்பி நம்மளுடைய ரூசோ வந்து WWE திரும்பி ரிட்டன் வந்துட்டார். ரிட்டன் வந்து நம்மளுடைய ரூசோ வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து WWE வந்து சைனிங் பண்ணிட்டாரு. இனிமேல் நம்முடைய ரூசோ வந்து முழுக்க WWE தான் ஒர்க் பண்ண போகிறாரு. அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து WWE வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் மல்டி இயர் அதாவது 5 வருஷத்துக்கிட்ட வந்து நம்முடைய ரூசோ வந்து WWE சைனிங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவருக்கான மேட்சஸ் இருக்கட்டும், அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி எப்படி நம்முடைய ட்ரிபிள் ஹெச் தராரு அப்படிங்கிறத மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய ரூசோ வந்து WWEல பண்ண எல்லா கேரக்டருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எந்த விதமான கேரக்டரும் அது இல்லாமல் ஃபெயிலியரான கேரக்டர் அப்படின்னு மேபி சொல்லவே முடியாது. இப்போ நம்முடைய ரூசோ வந்து WWEக்கு ரிட்டன் வராருன்னா எப்பேற்பட்ட கேரக்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரூசோ வந்து எந்த சாம்பியன்ஷிப்பை அதாவது இப்போ வராரு அப்படின்னா எந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ரூசோ வந்து எப்போ ரிட்டன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதாவது ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி அப்படி இல்லாட்டி ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போகிற ஃபஸ்ட்டு ரா இல்லை ஃபஸ்ட்டு ஸ்மாக்டவுனுக்கு மேபி
ரூஸோ வந்து அப்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நண்பா. போகிற போக்க பார்த்தா ஏஇடபிள்யூ வந்து அதல பாதாளத்துக்கு இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏஇடபிள்யூவில் இருந்த பாதி ரெஸ்லர் வந்து இப்போ டபிள்யூக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய ரூஸோ வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். ரிட்டர்ன் வந்து டபிள்யூ வந்து அஃபிஷியலாக கான்ட்ராக்டையும் சைனிங் பண்ணிட்டாரு. அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்முடைய ஏஇடபிள்யூவில் ரிசல்ட் பண்ண அதாவது பென்டகனாக இருக்கட்டும், அவரும் டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். இப்போ ரிட்டர்ன் வந்து இப்போ டபிள்யூவில் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பென்டாவோட டாக் டீம் பார்ட்னரான நம்முடைய ரே ஃபீனிக்ஸ் வந்து அவரும் வந்துட்டார். இப்போ வந்து அதாவது வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து நம்முடைய ரே ஃபீனிக்ஸ் வந்து டெஃபீட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் அலிஸ்டர் பிளாக் வந்து ஏப்ரல் மந்தில் வந்து அவரும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஏஇடபிள்யூ வந்து 3 சூப்பர் ஸ்டார் வந்து டபிள்யூக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா வந்துட்டாலும் நம்முடைய டபிள்யூ வந்து இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இது இல்லாமல் டபிள்யூ வந்து இவங்களுக்கான ஸ்டோரி லைனை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஏன்னா இருக்கிற ரெஸ்லருக்கே வந்து டபிள்யூ வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டுறாங்க. சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கான சரியான ஒரு புஷ்ஷையும் நம்மளுடைய டபிள்யூ தரமாட்டுறாங்க. இதில் இவங்களும் வேறு வராங்க. ஏடபிள்யூலேருந்து ரிலீஸ் ஆகி இப்போ திரும்பி டபிள்யூ வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்காங்க. இவங்கள வந்து நம்முடைய டபிள்யூ வந்து எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணினா பார்க்கலாம் நண்பா. ஏன்னா இருக்கிற சிலர் அங்கே காற்று வாங்கிட்டு இருக்காங்க. இதில் இவருங்க வேணால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட்